தண்ணி போடணும்னா நடப்பாங்க. அப்படி பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு? தண்ணி போடணும்னா பொதுமக்கள் தொட மாட்டாங்க. கேட்டா அவன் மேல கேஸ் ஆகாது, குடிக்காரன் எங்க மேல கேஸ் வந்து எல்லாரும் போயிட்டாங்க. அப்ப எனக்கு என்ன பாதுகாப்பு? போன் வேலை செய்யல. 15ஆம் தேதி நம்ம நடந்த சம்பவங்கள் உங்களுக்கான எல்லாருக்குமே தெரியும். நம்ம அதுக்கு எவ்வளோ நான் மன உளைச்சல் ஆளாகப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்துட்டு நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்து எஃப்ஐஆர்லாம் போட்டாச்சு. இன்னும் அக்யூஸ்டை வந்து கண்டுபிடிக்க முடியல. அவங்க வந்து நான் 10 நாள் டைம் கேட்டுருக்கிறேன். அது விஷயமா வந்துட்டு இன்னைக்கு வந்து கலெக்டர், எஸ்பி சார் பார்க்குறேன், மேயரை பார்த்துருக்கேன், கமிஷனரை பார்த்துருக்குறேன். அவங்க வந்து இன்னும் 10 நாளில் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா நான் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒயின் ஷாப்பை அவங்க இடம் மாற்றி வேற எங்கேயாவது வச்சுக்கிட்டோம். நான் அதான் சொல்கிறேன். குடிக்கிறவங்களை வந்து அது அவங்கள நான் குடிக்க வேணாம்னு நான் சொல்ல முடியாது. குடிச்சிட்டு நாசமாக போட்டோம். ஆனால் எந்த ஒரு பெண்ணுக்கும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு தமிழக அரசு வந்து அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து சொன்னாங்கன்னா மேலும் மேலும் அவங்கள வந்து துன்புறுத்தக்கூடாது. அதுதான் நான் காவல்துறையிடம் கேட்கறது என்ன அப்படின்னா, அவங்க சட்டம் ஒழுங்கு சரியாக பண்ணணும், அவங்கள உடனே வந்து தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஒரு தனி பெண்ணா நான் உங்களை கேட்கறது இவ்வளவுதான். அது அந்த பயம் இருந்துச்சு அப்படின்னா குடிகாரனுக்கு காவல்துறை வராங்கன்னு சொன்ன உடனே எந்திரிச்சு ஓடுறான். அப்ப ஒரு பெண்ணிட்ட கேட்கறதுக்கு அவன் தயங்கல. அப்போ அவங்க வந்து சிவியராக இன்னும் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அந்த பயம் அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது கேட்குறேன். அவசியம் அந்த வந்து கோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒயின் ஷாப் இருக்கணுங்கிறது கிடையாது. சட்டமே என்ன சொல்லுது, பொதுமக்கள் இருக்கிற இடத்துல ஒயின் ஷாப் வேண்டாம், நீங்கள் தள்ளி வச்சுக்கோங்க. அதுதான் என்னுடைய கோரிக்கை. இப்போ நான் கலெக்டர் ஐயாவை பார்க்க போகிறேன். அதை நான் கொடுத்துட்டு என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். கமிஷனர்கிட்ட கொடுத்துருக்கேன், எஸ்பி ஐயாட்ட கொடுத்துருக்கேன், மேயர்கிட்ட கொடுத்துருக்கிறேன், எல்லார்ட்டையுமே கொடுத்துருக்கேன். இப்போ கலெக்டர் நான் போய் பார்க்க. அவங்கள என்ன சம்பந்தமாக மனு கொடுத்துருக்கீங்க? யார்ட்டுங்க? அவங்க மேயர்கிட்ட என்ன சொல்லுக்கிறேன் அப்படின்னா, இந்த கேமரா வைக்கணும். அதே மாதிரி அங்கே பாத்ரூமே கிடையாது. இப்போ அதாவது வெளியூர்லேருந்து வர பெண்களுக்கு அங்கே பாத்ரூம் கிடையாது. அதனால அந்த வந்து அந்த பாத்ரூம் வைங்க. நைட்டு பகல் வந்துட்டு கண்டிப்பாக அங்கே போலீஸ் வந்து இருக்கணும், கேமரா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். இப்போ கேமரா இல்லாதனால தான் இப்போ இன்னுமே அக்யூஸ்ட பிடிக்க முடியல. நம்ம வந்து அவங்கள காவல்துறையினை குறை சொல்ல வரல, வேற யாரையுமே குறை சொல்லல. இதுக்கு வந்து மூல காரணம் என்னன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த ஒயின் ஷாப்பு தான். அவங்களுக்கும் குடும்பம் எல்லாமே இருக்குது. அவங்க 24 ஹவர்ஸும் காவல்துறையில வந்து ஒயின் ஷாப் வாசல உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. நான் அதனால என்ன சொல்றேன், பொதுமக்கள் இருக்கிற இடத்துல வந்துட்டு அந்த ஒயின் ஷாப் வேண்டாம், நீங்க தள்ளி வச்சு என்னமோ பண்ணுங்க. இன்னும் எவ்வளவு பேர் வேணாலும் சாவட்டும், தப்பே கிடையாது. குடிக்கிறவங்க சாவட்டும். பெண்கள் எந்த விதத்திலையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பெண்கள் வந்து ஒரு பாதுகாப்பு கேட்டாங்கன்னா பொதுமக்கள் வந்து பயப்படுறாங்க, குடிகாரனாவே பயப்படுறாங்க. ஸோ காவல்துறை வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன்.